திருவேற்காடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டம். திருவேற்காடு தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டம் 1/8/2026 சனிக்கிழமை நடைபெற்றது. கூட்டத்தில் சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் அவர்கள், பொதுச் செயலாளர் தீனதயாளன், பொருளாளர் திருநீர்மலை கார்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார்கள். கூட்ட முடிவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் திருவேற்காடு நகர தலைவர் குமார் என்பவர் தனது சொந்த இடத்தில் மாட்டுத் தொழுவம் அமைப்பதை எதிர்க்கும் விதமாக சிலர் அவர் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து மாட்டுத் தொழுவம் அமையும் இடத்தை நேரில் சென்று தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து திருவேற்காடு நகராட்சி ஆணையர் அவர்களை நேரில் சந்தித்து மாட்டுத் தொழுவம் அமைப்பதற்கான உரிய சட்ட விதிகளை எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து திருவேற்காடு நகர காவல் நிலைய ஆய்வாளரை நேரில் சந்தித்து சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார். இந்த நிகழ்வின் போது கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தீனதயாளன், மாநில பொருளாளர் கார்த்தி மற்றும் திருவேற்காடு நகர நிர்வாகிகள் கௌரவ தலைவர் சுரேஷ் பாபு மற்றும் தலைவர் செல்வகுமார், துணைத் தலைவர் சுப்பிரமணி, செயலாளர் விஜய் சாரதி, பொருளாளர் சுரேஷ், கொள்கை பரப்பு செயலாளர் புவனேஷ், துணை செயலாளர் விஜயகுமார், மோகன், உறுப்பினர்கள் மகேந்திரன், முரளி, ஏழுமலை, விக்கி, கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில மாவட்ட பகுதி நிர்வாகிகள் மற்றும் பலர் உடனிருந்தனர். கால்நடை மாடுகள் இங்கே, கால்நடை மாடுகள் இங்கே, மேய்ச்சல் நிலம் எங்கே, மேய்ச்சல் நிலம் எங்கே, எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, தடுப்பது யார், தடுப்பது யார், தடுத்து பார், தடுத்து பார். உங்களோட கருத்தை சொன்னாதான் அந்த நீங்க சொல்ற கருத்தை வச்சுதான் அதுக்கேற்ற இது பண்ண முடியும். நீங்க ஒருத்தர் உங்களோட பிரச்சனை சொல்லுங்க. குமாருக்காக நம்ம எல்லாரும் களத்துல இறங்கி போராடணும். ஒத்துமையா இருந்தா தான் இதை சாதிக்க முடியும். நீங்க எல்லாரும் எங்க கூட உறுதுணையா இருந்த நம்ம தலைவர் சட்டத்தை மூலமா குமாரோட பிரச்சனைய தீர்க்க தான் வழி செய்யறதுக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று உங்கள் அனைவருக்கும் நன்றி. அண்ணன் தங்க சாந்தகுமார் அவர்கள் தலைமையில இங்க ஆலோசனை கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்துக்கு வருகை தந்த திருவேற்காடு ஜனங்கள் எல்லாருக்கும் வருகை தந்த நன்றி. உங்களோட பிரச்சனையை நீங்க சொல்றீங்க. இப்போ இன்னைக்கு அவருக்கு இந்த இடத்துல இந்த மாடு எடுத்துட்டாங்கன்னா இப்போ எல்லா இடத்துக்கும் அதே பிரச்சனை தான். அவருக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாமே இப்போ ஒத்துமையா இருக்கணும். இப்போ அவர் கூட எல்லா உறுதுணையா நீங்க ஊருக்கார் எல்லா மாடு வச்சிருந்தாலும் ஒத்துமையா நின்னாதான் இதை சாதிக்க முடியும். இதை அடுத்தடுத்து மாறிடும். இப்போ ஒரு இடத்துல ஒரு எம்எல்ஏ இங்க எடுத்து தரேன்னு சொல்லிட்டாரு, கொட்டை வேணா காலி பண்ணி தரோம். இப்போ இது இங்க எடுத்துட்டாங்கன்னா எல்லா இடத்துலயும் இதான் நடக்கும். முதல்ல உங்களுக்கான ஒற்றுமையை சேர்த்து பிடிங்க. எல்லாருக்கும் அவருக்கு தான் பிரச்சனைன்னு தனித்தனியா இருக்காதீங்க. எல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க. நமக்கு சங்கம் இருக்குது, அண்ணன் இருக்கிறாரு, ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட்டா இருக்கிறாரு. நம்ம கிடைச்ச மாதிரி யாருக்கும் கிடைக்கல. சங்கம்னு வச்சிருப்பாங்க, அட்வொகேட் வேற ஆள் யாரா இருப்பாங்க. சங்க தலைவரே நமக்கு அட்வொகேட்டு. நமக்கு ஒரு வரப்பிரசாதமா அவர் நமக்கு கிடைச்சிருக்காரு. நமக்கான ஒரு இனம் அழியக்கூடாதுன்னு கோசம் போராட வந்திருக்காரு. அவருக்கு இது லாபமோ எதுவுமோ இல்லை. அவருக்கு நமக்கோசம் போராட ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. அதை நம்ம பயன்படுத்திப்போம், ஒத்துமையா இருப்போம். இதை நம்ம வென்று எடுப்போம். எல்லாம் ஒத்துமையா இருந்தா இதை நம்ம வென்று எடுப்போம். நம்மள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கள்ள கடைச்சல், கஞ்சா கடைச்சல்லாம் பண்ணல, மாடுதான் வச்சு தொழில் தான் பண்றோம். அதுக்கே நம்மள இந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா நம்மளுடைய ஒத்துமை இல்லை. ஒத்துமை முதல்ல நம்ம முக்கியம். எல்லாம் ஒண்ணு சேருங்க. நம்ம தலைவர் வச்சு எல்லாத்தையும் நம்ம வெற்றி எடுப்போம். நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவர் இருக்கிற வரைக்கும், சங்கம் ஒன்று இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒத்துமை இருந்தா வென்று எடுக்கலாம். எல்லா பிரச்சனையும் சாதிக்கலாம். இதுல எல்லா பிரச்சனையும் சாதிக்கலாம். ஒற்றுமை வேணும். ஃபர்ஸ்ட் ஒற்றுமையை கடைப்பிடிங்க. பேச வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அற்புதமான மதிய பொழுதிலே எல்லா வேலையும் விட்டுட்டு திருவேற்காடு பகுதியில் இன்னைக்கு நம்ம ஒன்று கூடியிருக்கோம். இங்கே வந்திருக்கிற மாநில பொதுச் செயலாளர் திரு தீனதயாளன் அவர்களுக்கும், மாநில பொருளாளர் திரு கார்த்திகை அவர்களையும், நம்முடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் சேகர் அவர்களையும், கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ் அவர்களையும்,
மற்றும் மாவட்ட நிர்வாகிகளும் அனைவரையும் இந்த இடத்துல வந்து அன்போடு வருக வருக என வரவேற்று இன்னைக்கு வந்து ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். என்ன வேண்டுகோள் வைக்கிறோன்னா, எங்களுக்கு மேய்ச்சல் நிலம் வேணும். மேய்ச்சல் நிலம் இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. சாலைகளில் மாடுகள் சுற்றி திரியாமல் இருக்க, சுகாதார சீர்கேடு குடியிருப்பு பகுதியில் இல்லாமல் இருக்க, பொதுமக்களுக்கு விபத்து நடக்காமல் இருக்க, கால்நடை விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்க, இயற்கை வளங்களின் ஒன்றான கால்நடைகளை பராமரிக்க பாதுகாக்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்த உரிமைகளை மீட்டெடுக்க, இயற்கையின் வளங்களை பாதுகாக்க சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட மேய்ச்சல் நிலங்கள் வேண்டும். இந்த மேய்ச்சல் நிலம் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும். மேய்ச்சல் நிலம் இல்லாமல் இருந்தால் இதுக்கு தீர்வு காணவே முடியாது. அதே மாதிரி பொதுவெளிகளில் அவர்கள் சொந்தமான இடங்களில் பண்ணை வைப்பவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஏற்படும் தொந்தரவுகளுக்கு அரசு அதிகாரி பாதுகாப்பாக இல்லாமல், இன்றைக்கு வந்து நாங்கள் போய் பேசுகிறோம், ஒரு கார்பரேஷன் நகராட்சியில் போய் பேசுகிறோம், காவல் நிலையத்தில் போய் பேசுகிறோம். அவங்க சொல்கிற முதல் வார்த்தை என்னன்னா, அவங்க போய் ரோட்டில் உட்காந்துருவாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, அவங்க தான் போய் ரோட்டில் உட்காருவாங்க. கால்நடை விவசாயம் நினச்சா மாட்டோட வந்து ரோட்டில் உட்காருவான். எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு போய் பொதுமக்களுக்கு இடையூறு பண்ண தெரியாது. நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம். நீங்கள் சட்டப்படி என்ன பண்ணணும், அனுமதி பெறாமல் சாலையில் உட்காந்தா நீங்கள் வழக்கு பதிவு பண்ணி சிறைக்கு அனுப்பணும். அதான சட்டம். நான் அனுமதி பெறல, நான் திடீர்னு ஒரு 50 பேரை கூப்பிட்டு போய் நான் ரோட்டில் மறியல் பண்ணுறேன், போக்குவரத்து இடையூறாக இருக்கேன், பொதுமக்கள் இடையூறாக போய் நான் சாலை மறியல் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டத்தை மீறுறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த காவல்துறை என்ன பண்ணணும், அவர்கள் கைது செய்து கொண்டு வந்து சிறையில் அடைக்கணும், அல்லது அவர்கள் எச்சரிக்கை விடுத்து கலைஞ்சு போக சொல்லணும். என்ன பிரச்சனைன்றதை கேள்வி கேட்கணும். இதுதானே. அதை விட்டுட்டு அவங்களும் என்ன சொல்றாங்க, குமார் கிட்ட நீ மாடை எடுத்துட்டு வேற எங்கன்னா போயிடுப்பா, அது எந்த வகையில் நியாயம், எந்த வகையில் தர்மம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு வந்து அப்ப அவர்கள் மறியல் வந்து 50 பேர் தான் பண்ணுவாங்க. தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் முடிவெடுத்தா 2000 பேர் திருவேற்காட்டில் வந்து நின்று உட்காந்து மறியல் பண்ணுவான். சிறைக்கு செல்வதற்கு நாங்களும் தயார். நாங்க ஒன்றும் பயப்புற கூட்டம் கிடையாது. ஆடு மாடு மேய்க்கிறதுல கிருஷ்ணர் தான் வந்து பிரதானம். அவரே சிறையில பிறந்தவர் தான். நாங்க வந்து சிறையை கண்டு அஞ்சுறவங்க கிடையாது. அதனால மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துல நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், மேய்ச்சல் நிலம் ஒண்ணுதான் தீர்வு. எனவே இந்த அரசாங்கம் மேய்ச்சல் நிலம் கொடுக்கணும், கால்நடை விவசாயிகளை அவமரியாதையா நடத்துறதை நிறுத்தணும் என்பதை இந்த இடத்துல நாங்க வந்து திருவேற்காடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டத்தில் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு எங்களை தள்ளாதீர்கள். போராட நாங்கள் தயார். போராட்டத்தை நீங்கள் உருவாக்காதீர்கள். நியாயத்தை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.